அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் பருப்பு குழம்பு தான். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரெகுலராக எல்லா வீட்லேயும் வாரத்தில் ஒரு நாள் செய்கிறது தான். ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன், துவரம் பருப்பு. அது கூடவே கத்திரிக்காய் 4, 2 தக்காளி, வெங்காயம், பூண்டு. வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துருக்கிறேன், பூண்டு ஒரு 10-15 பல், ஒரு 4-5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச காய்கறியெல்லாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. கத்திரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. பருப்பு குழம்புங்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரில் ஒரு 3-4 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஒரு 3-4 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு அரை லெமன் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு பாதி முறி அளவுக்கு எடுத்துருக்கலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக போதும். அது கூடவே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவு சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு நல்லா வந்துருச்சு, விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி மத்து வச்சு நல்லா கடையணும். இப்போ இது கூடவே நம்மளோட தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை அரைச்ச கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில், அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா மசிய கடைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோதான் பருப்பு குழம்பு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக சொரக்காய் சேர்க்கலாம், சௌ காய் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு காய் மாற்றி சேர்த்தா கூட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்க்கணும். கத்திரிக்காய்க்கு பதிலாக சௌ இல்லைன்னா சொரக்காய் கூட சேர்த்து செய்யலாம். புளி கரைச்சி வச்சோம்ல, அரை லெமன் அளவு, அதையும் அதில் சேர்த்துருக்கிறேன், புளி தண்ணி. உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு, தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர கூடி வரணும். ஒரு கொதி லைட்டாக வந்தோடனே ஆஃப் பண்ணுற மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நுர கூடி வந்து லேசாக ஒரு கொதி வந்திருக்குல்ல, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஏதாவது வச்சு தாளித்தா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அது. கடுகு சேர்த்துருக்குறேன். அது கூடவே கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ 2 வரமிளகா, 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கிள்ளி போட்டுக்கோங்க. வத்தலும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்க்குறேன். கடையில் வாங்கினது தான். சாம்பார் பொடி லைட்டாக சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்தா அந்த குழம்பு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும், சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.